தற்போதைய செய்தியை பார்த்து வருகிறோம். தவேகவின் வழக்கில் மதியழகனை சிறப்பு புலனாய்வு குழு 2 நாட்கள் காவலில் எடுத்து விசாரிக்க தற்போது அனுமதி வழங்கப்பட்டிருக்கிறது. கரூர் கூட்ட நெரிசலில் 41 பேர் உயிரிழந்தது தொடர்பாக கைது செய்யப்பட்ட தவேகவை சேர்ந்த மதியழகனை தற்போது காவலில் எடுத்து விசாரிக்க அனுமதி வழங்கப்பட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் கார்த்திகேயனிடம் கேட்கலாம். கார்த்திகேயன், முழுமையான விவரங்கள். தவேக கரூர் மேற்கு மாவட்ட செயலாளராக இருந்த மதியழகன் தற்போது சிறையில் இருந்து வரும் நிலையில் அவருக்கு எஸ்ஐடி சிறப்பு புலனாய்வு குழுவினர் அவரை 5 நாட்கள் காவலில் எடுத்து விசாரிக்க மனு தாக்கல் செய்திருந்தது. தற்போது விசாரணை 1 மணி நேரம் விசாரணை முடிந்து அவருக்கு 2 நாள் கஸ்டடி, அதாவது எஸ்ஐடி சிறப்பு புலனாய்வு குழு விசாரிக்க 2 நாள் கஸ்டடி கொடுத்து நீதிபதி உத்தரவிட்டுள்ளார். குறிப்பாக கரூரில் கடந்த மாதம் 27ஆம் தேதி தமிழக வெற்றி கழகத்தின் மக்கள் சந்திப்பு பிரச்சாரத்தின் போது கூட்ட நெரிசல் ஏற்பட்டு 41 பேர் உயிரிழந்த சம்பவம் தொடர்பாக அவரை கைது செய்து நீதிமன்ற காவலில் திருச்சி சிறையில் இருந்து வரும் நிலையில் இன்று தற்போது அந்த வழக்கு சிறப்பு புலனாய்வு குழுக்கு மாற்றப்பட்டு ஐஜி அஸ்ரா கார்கே தலைமையிலான விசாரித்து வரும் நிலையில் இன்று அவரை மதியழகனை காவலில் எடுத்து விசாரிக்க, அதாவது 5 நாள் காவல் கேட்டு கஸ்டடி காவல் கேட்டு அவரை விசாரிக்க எஸ்ஐடி குழு நீதிமன்றத்தில் நாடியிருந்த நிலையில் தற்போது அரை மணி நேரத்திற்கு மேலாக அந்த விசாரணை விவாதங்கள் நடைபெற்றது. அப்போது இவர் உள்நோக்கத்துடன் நடந்தது மற்றும் ஹெலிகாப் மற்றும் ஜெனரேட்டர் உள்ளிட்ட 3 பிரிவு மீது இவரை தொடர்ந்து விசாரிக்க வேண்டும், எங்களுக்கு முழு தகவல் தேவைப்படுவதால் இவருக்கு கஸ்டடி கேட்டு 5 நாள் விசாரித்தனர். ஆனால் அவருக்கு ஏற்கனவே உடல்நிலை சரியில்லாத காரணத்தால் ஏற்கனவே அவர் மருத்துவ சீட்டு ஏற்கனவே அந்த இடத்தில் சப்மிட் பண்ணி இவரை நீங்கள் 2 நாள் கஸ்டடியில் விசாரித்துக் கொள்ளலாம் என்று நீதிபதி தற்போது உத்தரவிட்டனால், மேலும் நீங்கள் தைரியமாக சொல்லுங்கள், உங்களுக்கு 2 நாட்களுக்கும் வீட்டிலிருந்து உணவு மற்றும் அனைத்து உதவிகளும் செய்வதற்கு நாங்கள் உறுதியாக இருக்கிறேன், தைரியமாக கூறுங்கள், உங்களை அடிக்க மாட்டார்கள் என்று நீதிபதி அவருக்கு கொடுத்து தற்போது 2 நாள் கஸ்டடி கொடுத்துள்ளனர். விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி கார்த்திகேயன்.